அன்பு பக்தர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு கிரக யுத்தம். மார்ச் மாதம் 16ஆம் தேதியிலிருந்து மார்ச் 16, 2024 முதல் ஏப்ரல் 20 தேதி வரை அல்லது மே மாதம் வரையில கூட நம்ம வச்சுக்கலாம். அடுத்து வரக்கூடிய ஒரு 1ஆம் மாதம் 45 நாட்கள் ஒரு கிரக யுத்தம் நடக்க போகுது. இந்த கிரக யுத்தம்னு நம்ம சொல்றோம், கிரக சேர்க்கைன்னு சொல்லல. நம்ம சொல்லும் போதே நீங்க இந்த வார்த்தைகளை கவனிக்க வேண்டும். அந்த கிரக யுத்தம் அப்படின்னு சொல்றோம், கிரக சேர்க்கைன்னு சொல்ல 6 கிரக சேர்க்கை 5 கிரக சேர்க்கை அப்படின்னு சொல்லல, கிரக யுத்தம்னு சொல்றோம். ஏன் என்ற யுத்தம்ங்கிற வார்த்தை என்ற சேர்க்கிறோம்னா, அன்பு நேயர்களே, நம்ம எல்லாருக்கும் தெரியும், சனி பகவான் கும்பத்தில் இருக்கிறார். கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நேர் பகையான ஒரு கிரகம் இருக்கும்னு சொன்னா அது செவ்வாய் தான். சுக்கிரனும் பகைதான், அவருக்கு சாஃப்ட் கேரக்டர். ஆனா அந்த செவ்வாய் ராகு அடிதடிக்கு சம்பந்தப்பட்டவங்க, கழகங்களுக்கு சம்பந்தப்பட்டவங்க. பெரும் யுத்தங்களுக்கு எல்லாம் யாரு அதிபதி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா செவ்வாய் தான். அப்ப அந்த செவ்வாய் பகவான் சனியோடு சேர்க்கிறார். பொதுவாகவே சனி செவ்வாய் சேர்ந்தா அது ஒரு தோஷமான சேர்க்கைன்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு ஜாதகத்திலையும் சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருக்க கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்ப இந்த அடுத்து வரக்கூடிய அந்த 1.5 மாசத்துல மார்ச் 16ஆம் தேதியிலிருந்து மே மாசம் 1ஆம் தேதி வரையிலுமே கூட பிறக்கின்ற எல்லா குழந்தைகளுக்கும் என்ன ஆகுனா, இந்த சனி செவ்வாய் சேர்க்க கும்பத்துல இருக்கும். அது லக்னத்தை பொறுத்து அமையும். அப்ப அந்த சனியும் செவ்வாயும் சேர்க்கிறார்கள். அந்த இடத்துல தேவையில்லாத அரசியல் கழகங்கள் ஏற்பட போகுது. இப்ப அரசியல் சொல்லிட்டாலே 2 பேர் வரணும். ஒன்னு சனி, இன்னொன்னு சூரியன், அப்புறம் செவ்வாய். கூட ராகுவும் அங்கே இணைகிறார். அந்த சூரியன் யார் கூட இணைகிறார்னா ராகுவோடு இணைகிறார். அங்க சூரியன் ராகு நேர்பகை. அப்ப ராகு எங்க இருக்கிறாரு? மீனத்தில் இருக்கிறார். அப்போ மீனத்துக்கு 6ஆம் அதிபதி சூரியன், எதிரி ஸ்தானம், ரோகர் உணச்சத்துன்னு சொல்லக்கூடிய எதிரிங்கிற ஸ்தானம். பொதுவாகவே 6 என்பது மாரகஸ்தானம். அப்ப என்ன ஆகும் கேட்டீங்கன்னாக்கா, 6ஆம் இடத்துடைய சூரியன் ராகுவோடு இணைக்கிறார். அதோடு மட்டுமல்ல, புதனும் அவங்க சேர்ந்துக்கிறாரு, சுக்கிரனும் சேர்ந்துக்கிறார். அப்ப இந்த சனி செவ்வாய் சூரியன் ராகு இந்த 4 கிரகங்கள் தான் அடுத்து நடக்க இருக்கின்ற மார்ச் மாசம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிகள், எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நபர்கள் யார் யாரெல்லாம் எந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாம் அதிர்ஷ்டம் கிடைக்கும், அல்லது எந்தெந்த டிபார்ட்மெண்ட் எந்தெந்த தொழில இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் நன்மைகள் நடக்கும், எந்த தொழில் செய்பவர்கள் எல்லாம் கவனமாக ஜாக்கிரதையாக இருக்கணும், எந்த அதிகாரிகள், காவல்துறையா, அரசு அதிகாரிகளா, போலீஸா, யார் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். நான் தான் போலீஸ், நான் போய் 2 பேரை காப்பாற்றணும் உள்ள போனவர் மாட்டிப்பார். இப்ப நம்ம நிறைய பாக்குறோம், நிறைய போலீஸ் அதிகாரிகள் நன்மை செய்யறோம்னு உள்ள புகுந்து அவங்க பேரை எடுத்துப்பாங்க, அவங்களே போய் சட்ட சிக்கல்ல போய் மாட்டிப்பாங்க. நிறைய காவல்துறை அதிகாரிகளை நம்ம பாக்குறோம். தேவையில்லாத டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரி பாக்குறோம். இல்ல நிறைய நம்ம டிவி சேனல்ல செய்தி சேனல்ல பாக்குறோம். இந்த மாதிரி ஒரு போலீஸ் அதிகாரி இந்த மாதிரிலாம் பேசுறத நம்ம பாக்குறோம். அப்போ இதெல்லாம் யாரோ ஒருத்தருக்கு உதவி செய்ய போயிட்டு இவங்க போய் சிக்கல்லாம் மாட்டிப்பாங்க. அப்ப நீங்க காவல்துறை அதிகாரிகளாக இருந்தாலே செவ்வாயுடைய சேர்க்கை காவல்துறை அதிகாரிகள் நீங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அப்போ எந்தெந்த நபர்கள் எல்லாம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், யாருக்கெல்லாம் இந்த 1.5 மாசம் ஆபத்தான காலமாக இருக்கும், எச்சரிக்கையான காலமாக இருக்கும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம பார்க்க போறோம். பாருங்கள் பார்க்கலாம். கும்பராசியர்களே, இந்த கிரக யுத்தம் நடக்கக்கூடிய இடமே அதுதான் கிரவுண்டே. யுத்த கணம் எங்க நடக்குதுன்னா, கேட்பாங்களா போர் நடக்குதுன்னு சொல்றீங்க, எங்க சார் நடக்குது, என்ன ஊர்ல நடக்குது, கிரைண்டர் நடக்குது, அல்லது ரஷ்யால நடக்குது, அல்லது வேற ஏதாவது நம்ம குறிப்பிட்ட இடத்த சொல்லுவோம் இல்லையா, அதே பிரேசில் நடக்குது. அப்போ யுத்தம் நடக்கக்கூடிய இடம் எங்கன்னு கேட்டீங்கன்னா கும்பராசியில் நடக்கிறது, அல்லது
கலகம் பிறக்கக்கூடிய இடம் கும்பம், யுத்தம் நடக்கக்கூடிய இடம் மீனம் அப்படின்னு சொல்றோம். அப்ப கும்பராசி என்பர்களே, கலகம் புதிய புதிய கலகம் பிறக்கக்கூடும். குறிப்பா குடும்பத்துல, ஃபேமிலியில, கணவன் மனைவிக்குள்ளியாக இருக்கலாம், அது உறவு முறைக்குள்ள அண்ணந்தமைங்க, அக்காமைங்க, பெற்றோர்கள், பிள்ளைகள், சுத்தபத்த சித்தப்பா பறிப்பா, ஏதோ ஒரு ஃபேமிலி சர்க்கிள் கலகம் திறக்கக்கூடிய காரணமாக இருக்கும். யாரு சொல்றதையும் நீங்க நம்பக்கூடாது, யாரு சொல்றதை நம்பக்கூடாது. அறிவை கொண்டு செயல்பட வேண்டும். சென்டிமெண்டே இருக்கக்கூடாது, சென்டிமெண்டே அங்க இருக்கக்கூடாது. அறிவை கொண்டு செயல்பட வேண்டும். கும்பராசி அன்பர். அப்ப என்ன செய்யணும் நீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, கும்பராசி என்பர்களே, உங்க ராசிக்கு 3ஆம் அதிபதியாக வரக்கூடிய 3க்கும் 10க்கும் உடைய அந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு, நீங்க கும்ப ராசி ஆனாலும் கும்ப லக்னம் ஆனாலும் செவ்வாய் பகவான் உங்களுக்கு முழு அசுவர். அப்போ உங்க ராசிநாதன் சனி பகவானுக்கு செவ்வாயை பிடிக்காது, அவங்க பகை கிரகம். அப்போ அந்த பாவங்களும் உங்களுக்கு பகையா போச்சு, கிரகமும் உங்களுக்கு பகையா போச்சு. இது ஒரு பக்கம். 2ஆம் பாவத்துல தனஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல ராகுவோடு பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய நேர் 7ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் ராகுவோடு இணைவு. 7ஆம் அதிபதி ராகுவோடு இணைந்து கண்டத்தில் சமம். கண்டமாக 2, 7, 8 கரும்பாம்பும் சனியும் சேர்ந்தார். திரவியம் நாசமாகும், கட்டமே மிகுதியாகும். அப்ப 2, 7 சம்பந்தப்படுது. 2ஆம் இடத்துல கரும்பாம்பு, அவரோடு 7ஆம் அதிபதி சேர்கிறார். அப்ப 8ஆம் அதிபதியும் வந்து சேர்கிறார். அப்ப கும்ப ராசி நண்பர்களே, இந்த 45 நாள் குறிப்பாக இப்ப சனி எந்த நட்சத்திரத்தில் டிராவல் பண்றாரு? சதய நட்சத்திரம் பண்றாரு. உங்க அந்த வீட்டுக்கு வரக்கூடிய செவ்வாய் பகவான் அதே சதய நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணும்போது, சனியும் செவ்வாயும் ராகுவுடைய சதய நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணுகின்ற பொழுதும், மீன ராசியில் இப்போ ராகு உத்திரட்டாதி இருப்பாங்க, சூரிய பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணும்பொழுதும், அது இந்த பீரியட் எப்போ வரும்னா ஏப்ரல் 1ஆம் தேதி 15ஆம் தேதி வரும். பொதுவாகவே இந்த 45 நாள் முக்கியம், அதுல இந்த 15 நாள் ரொம்ப முக்கியம். அப்போ கும்பராசி என்பர்களே, மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். குறிப்பா உங்களுடைய ஹெல்த், ஆரோக்கிய விஷயத்தில் அதிக அக்கறை செலுத்த வேண்டும். அதே போல உங்க நேம், அது கம்பெனி நேமா இருக்கலாம், கார்பரேட் நேமா இருக்கலாம், பிராண்ட் நேமா இருக்கலாம், உங்க இமேஜா இருக்கலாம், ஃபேமிலி நேமா இருக்கலாம். நேமை ஸ்பாயில் பண்றதுக்கு தான் அந்த ஆர்வம் வேறிய, பேரங்கணித்துக்கு தான் வேறிய. பேர் புகழை கெடுப்பது, கொடுக்கறதும் அவர்தான். ரொம்ப நல்ல மார்க் சொல்ல வைக்கிறது அவர் தான். அஜய்ஜா ரொம்ப மோசமாக சொல்ல வைக்கிறது அவர் தான். அப்போ குடும்ப விஷயங்கள்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். பேர் புகழ் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேவையில்லாத சிக்கல்கள், புதுசா போய் ஒரு சிக்கலை போய் மாட்டிக்க கூடாது. புதுசா போயிட்டு ஒரு சிக்கலை போய் மாட்டிக்க கூடாது. எந்த விஷயத்தையும் எப்போதைக்கு நீங்க புதுசா எதுவும் ஈடுபடக்கூடாது, புதுசா எதுவும் நீங்க ஆரம்பிக்க கூடாது. புதிய தொழில் தொடங்குவதையோ, புதிய ஏதேனும் விஷயத்தை நீங்க போய் புதுசா டச் பண்றதையோ ஆரம்பிக்கிறதையோ இப்போதைக்கு நீங்க மே மாசம் வரைக்கும் சரிப்படும். கும்பராசி என்பவர்களே, இந்த கிரக யுத்தம் என்பது ரொம்ப ரொம்ப ஒரு குரூசியல் பீரியடு. அப்போ இந்த புதிய தொழில் தொடங்குவது, பணங்காசு செலவு பண்றது, ஒரு இடம் வாங்குறது, விற்கிறது, இந்த மாதிரியான சப்ஜெக்ட்லாம் ரொம்ப குடும்பத்துல மெயினா எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அதே போல சொத்து பத்து சம்பந்தப்பட்டது, பூர்வீக சொத்துக்கள், ஏற்கனவே நடந்திருக்கக்கூடிய வம்பு வழக்குகள், இதெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கு. குறிப்பா காவல்துறை அதிகாரிகள், அட்வொகேட்ஸ், ஜட்ஜஸ், நிதித்துறையை சார்ந்தவர்கள், நீதித்துறையை சார்ந்தவர்கள், அரசு அதிகாரிகள், கவர்மெண்ட் ஜாப்ல ஒரு நல்ல லெவலில் இருக்கக்கூடியவங்க, செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஒரு நல்ல ரேங்க்ல இருக்கக்கூடியவங்க, அதே போல ஒரு டிபார்ட்மெண்ட், டிபார்ட்மெண்டா இருக்கலாம்,
ஒரு நல்ல ரேங்க்ல கமிஷனர்ஸ், அது மாதிரி நல்ல ரேங்க்ல இருக்கக்கூடியவங்க, பஞ்சாயத்துல இருக்கக்கூடியவங்க, நகராட்சி பொறுப்புகள் இருக்கக்கூடியவங்க, அரசியல் தலைவர்கள். ஏன்னா சூரியன் ராகு வரதால நம்ம இந்த அரசியல் பற்றியும் அரசாங்கத்தை பற்றியும் அதிகமா சொல்றோம், எடுத்து சொல்றோம். அரசியல் தலைவர்கள், கலைத்துறையை சார்ந்தவர்கள், கட்டுமான நிறுவனங்கள், பெரிய பெரிய கார்பரேட் கட்டுமான நிறுவனங்கள், இந்த இடத்துல இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்கள் எல்லாம் மிகுந்த எச்சரிக்கையோடு கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத வம்பு வழக்குகள், தேவையில்லாத பிரச்சனைகள், மறைமுகமான பிரச்சனைகள், தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், புதுசாக எதிரிகள் உருவாவது, அதர்மம் பண்றது. அப்ப இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, கும்பராசி என்பர்களே, நீங்க சொல்றது கரெக்டா சாமி, இது அப்படியே நடக்குது. நேர்ல பார்த்தா மாதிரி சொல்றீங்க சாமி, நீங்க உண்மையிலேயே நான் சொல்றேன் சாமி, நீங்க நேர்ல பார்த்தா மாதிரி சொல்றீங்க. இன்னும் எத்தனையோ அரசியல் தலைவர்கள், பெரிய அரசியல் அரசாங்க அதிகாரிகள், ஒரு நல்ல ரேங்கினுடைய அரசியல் தலைவர்கள் கூட நம்ம இடத்துல அன்னைய ஆராய்ச்சியை வந்து வழிபாடுகள் செய்து வெற்றி பெற்றவர்கள் ஏராளம். அப்ப நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டா சாமி, இதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, உண்மையிலேயே அதுல மாதிரி ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்குமே ஆனால் உடனடியாக உங்க பிறப்பு ஜாதகத்தை கொண்டு ஒரு நல்ல ஜோதிடர் இந்த மாதிரி அழகா எடுத்து சொல்லணும், ஓப்பனா சொல்லணும், பயப்படாம விஷயத்தை எடுத்து உண்மையை எடுத்து சொல்லணும். சும்மா உங்களுக்காக சந்தோஷமா பேச சரியாயிடும், சூப்பரா இருப்பீங்க, அப்படியே இருக்கும், கோடீஸ்வரி யோகம், அது முக்கியம் கிடையாது. பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை எப்ப தீரமா தீராதா, இந்த பிரச்சனை நீங்க வெளியே வர முடியுமா, வர முடியாதா, இந்த வரத்துக்கு என்ன வழி? அப்ப அதுக்கான பரிகாரங்களை தெரிந்து அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டு அந்த பரிகாரங்களை அலட்சியமே இருக்கக்கூடாது. சொல்ற பரிகாரத்தை அப்படியே உங்களுக்கு பிரதிஷ்டையை உள்ளதால் அந்த பிரதிஷ்டையை செய்யணும். நீங்க இந்த பரிகாரங்களை செய்வீர்களே, நிம்மதியான பெருவாழ்வு உங்களுக்கு உண்டு. ஸோ அந்த ராகுங்கிறது பெரிய பெரிய இடத்துல தான் அவர் கை வைப்பாரு, நார்மல் பிளேஸ்ல அவர் கை வைக்க மாட்டாரு, பெரிய பெரிய இடங்கள்ல தான் அவர் கை வைப்பாரு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அற்புதமான பதிவு சந்திக்கிறேன். ஜெய்